ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். ரேசன் அரிசியில் தக்காளி சாதமும் அப்புறமா ஒரு முட்டை பொடி மாஸும் பண்ண போகிறோம். முட்டை பொடி மாஸ் வந்து காய்கறிகள்லாம் போட்டு பொடி மாஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சாதம் தாளித்து விட்டுடலாம். நான் வந்து ஒரு படி அரிசி ரேசன் அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலேயே 1 மணி நேரம் கிட்டேயே ஊறிட்டுருக்கு. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா அதில் இருக்க நெல்லெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அரிசியில் அதெல்லாம் பொறுக்கி போட்டு கருப்பாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பொறுக்கி போட்டு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறமும் நம்ம சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் எடுத்து நீங்கள் கழுவி எடுத்துட்டிங்கன்னா அந்த ரேசன் அரிசியோட ஸ்மெல் வந்து நமக்கு கிடைக்காது. நல்லா நம்ம எப்பயுமே வீட்டில் சாப்பாடு செய்கிற போல் அரிசியாகவே தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன். அதுக்கு இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வெட்டாமல் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4-5 பூண்டு பல் இது ரெண்டையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதில் பெரிய வெங்காயம் சேர்க்கணும்னா ஒரு பெரிய வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும். நான் ஏன் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன்னா, இந்த மாதிரி ரைஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக 5 தக்காளி எடுத்து நல்லா சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துடலாம். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். அடுத்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் உப்பு, அடுத்து ஒரு 4 பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி இந்த வெங்காயம்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நம்ம தக்காளி வெங்காயத்தெல்லாம் வதக்கிக்கணும். இந்த டைமில் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். இந்த தக்காளி சாதம் நம்ம ரேசன் அரிசியில் தான் செஞ்சோமா அப்படின்ற மாதிரி நமக்கே டவுட்டாக இருக்கும். அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம வீட்டில் செஞ்ச அரிசி சாப்பாடு மாதிரியே இருக்கும். நிறைய பேர் வந்து ரேசன் அரிசி வந்து அதிகம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா கழுவி நம்ம ஒரு செய்கிற விதமாக செஞ்சோம்னா எல்லா சாதமுமே டேஸ்ட் அருமையாக இருக்கும். அரிசி போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுருவோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி சேர்க்கணும். எக்ஸ்ட்ராலாம் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. கரெக்டான அளவு சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம். முன்னாடி கொஞ்சம் வந்து உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துக்கல. ஏன்னா எல்லா தக்காளி சாதத்துக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. நம்ம ஒரு டேஸ்ட்டை பொறுத்து நம்ம ஒரு மசாலா போடுறதையும் நம்ம மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறமா மல்லித்தூள் இதெல்லாம் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரே தூள், குழம்பு தூள் இல்லைன்னா சாம்பார் தூள், இது ரெண்டில் ஏதாவது ஒரு பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் உங்கள் விருப்பம்தான். இப்போ வந்து கொதிச்சு வரட்டும். நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ கொதிக்கட்டும் ஒரு கொதி. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து மூடி போட்டுக்கலாம். நம்ம எப்பயுமே குக்கரில் சாதம் வச்சாலும் சரி, வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் 2 இல்லைன்னா 3 விசில் விடுவோம். அதே போல் நம்ம 3 விசில் விட்டே ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் குக்கரில் எந்த டைம் விசில் விட்டால் எவ்வளோ கரெக்டாக இருக்கும்னு பார்த்துட்டு நீங்கள் டெய்லி எப்படி குக்கரில் சாதம் வைப்பீங்களோ அதே போல் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ தக்காளி சாதத்தில் வந்து விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அது ஸ்டீம் இறங்குறதுக்குள்ளே நம்ம வந்து பொடி மாஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்கு வந்து நான் கேரட்டும் கொஞ்சம் பீன்ஸும் எடுத்திருக்கேன். பீன்ஸ் வந்து ஒரு 5 பீன்ஸ் 6 பீன்ஸ் இருக்கும். கேரட் வந்து ஒரே ஒரு கேரட், இது மட்டும்தான். அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம். இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கேரட்டு, ஒரு 5-6 பீன்ஸ் எல்லாமே சின்னதாக வெட்டியிருக்கேன், சேர்த்தாச்சு. அடுத்து தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா கலந்துட்டுருக்கேன் நான்.
காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வதங்குறப்போ நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டேன். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ லைட்டாக மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க 2 டைமாக வேக வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா காயும் சரி தக்காளி சரி எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ மூடி வச்சுருவோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கணும். அப்படி அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் வேக வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் வச்சுக்கோங்க டைம். அந்த 4 நிமிஷத்தில் 2 நிமிஷம் ஒரு டைம், அப்புறம் ஒரு கிண்டி விட்டுட்டு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா காய் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். மூடி வச்சுட்டு வெந்துட்டுருக்கட்டும். பாருங்கள், ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு, முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் உப்பு. முட்டை போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் கைவிடாமல் கிண்டி விட்டுட்டிங்கன்னா தான் அந்த பொடி மாஸ் வந்து நல்லா பொடி பொடியாக வரும். இல்லைன்னா பெரிய பெரிய முட்டையாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது இல்லையா, அதனால கைவிடாமல் கிண்டிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. ரொம்பவும் வதக்கக்கூடாது, வதக்குனீங்கன்னா சாஃப்டாக இருக்காது. அதனால் இந்த அளவில் நீங்கள் வந்து நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை தூவிடலாம். மல்லித்தலை தூவிட்டு கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு பொடி மாஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி சாதமும் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. முட்டை பொடி மாசும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு தக்காளி சாதத்துக்கு ஒரு சைடிஷ் வேணும் அப்படின்றதுக்காக தான் இது செஞ்சுருக்கோம். எல்லா நாட்களுமே நம்ம குழம்பு வந்து செஞ்சுட்டு இருக்க மாட்டோம் இல்லையா, ஒரு சில நாளில் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த மாதிரி பொடி மாஸ் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளி சாதத்துக்கு தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, எந்த சாதம் நீங்கள் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் காய்கள்லாம் போட்டு பொடி மாஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். குக்கரில் வந்து ஸ்டீமும் இறங்கிருச்சு. இப்போ சாப்பாடு எடுத்து பார்த்துட்டு பரிமாறிக்கலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறிக்கலாம். சூப்பரான பாருங்கள் தக்காளி சாதம் எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்லா சாதம் வந்து குழையாமையும் நல்லா வெந்தும் இருக்குது. அடுத்து முட்டை பொடி மாஸ், ரொம்ப சூப்பரான ஒரு முட்டை பொடி மாஸ், ரொம்ப ருசியான ஒரு தக்காளி சாதமும் அப்புறம் வெஜிடபிள் போட்டு ஒரு பொடி மாஸும் சூப்பராக பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு காம்போவாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ சாப்பிட போகலாம்.